வணக்கம் நண்பர்களே, நான் தான் லவ்லி ஃபேன்சி ஜலாலுதீன் திருச்சியிலிருந்து. இப்போ பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிம் கார்டு வந்து உங்கள் அப்பாவோ, அண்ணனோ, தாத்தாவோ, பாட்டியோ யாரோ சிம் கார்டு வாங்கியிருப்பாங்க. ஆனா, அவங்க இறந்துருப்பாங்க. இல்ல அப்படின்னாக்க அவங்க ஃபாரின்ல அந்த மாரி செட்டில் ஆகியிருப்பாங்க. அந்த மாரி இருக்கிற பட்சத்தில, இப்ப அந்த சிம் கார்டு நீங்க வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா, அந்த சிம் கார்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க போம்போதே அத உங்க பேருக்கு மாத்திட்டீங்கன்னா, ரொம்ப சிம்பிளா மாத்தினா ஒரு 2 நிமிஷ வேல. ஆனா, அது செய்யாம அவங்க இறந்துட்டாங்க, அந்த சிம் கார்டும் காணாம போச்சு, இல்ல சிம் கார்டு டேமேஜ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த சிம் கார்ட வாங்கணும்னு வந்தீங்கன்னா, அது உங்க பேர்ல இல்லாதனால, அந்த சிம் கார்டு நீங்க வாங்குறதுல பெரிய பிரச்சனைய எதிர்நோக்க வேண்டியிருக்கும். அதனால உங்க வீட்ல யாராச்சும் அந்த மாரி யாரும் இறந்துட்டாங்க, அவங்க சிம் கார்டு இருக்கு அப்படின்னா, அந்த சிம் கார்டு லைவ்ல இருக்கும்போதே கொண்டு வந்து உங்க பேருக்கு மாத்திக்குங்க. அப்படி இல்லன்னா, அந்த சிம் கார்ட நீங்க வாங்குறதுக்கு ரொம்ப சிரமப்படணும். அதனால நான் சொன்ன தகவல்கள நிச்சயமா நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யாராச்சும் அந்த மாரி சிம் கார்டு வந்து, "அப்பா இறந்துட்டாரு, அப்பாவோட சிம் கார்டு நான் வச்சிருக்கிறேன்" அப்படின்னு நான் பேசாம நல்லா தானே இருக்கு. அது எதுக்கு இப்போ போய் மாத்தணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அத உங்க பேருக்கு உடனே மாத்திக்கங்க. அது ரொம்ப நல்லது. 2 நிமிஷத்துல வேலை ஈஸியா முடிஞ்சிரும். நன்றி.